வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. இன்றைக்கி நம்ம வாகை தமிழாவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்பூரவள்ளி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கற்பூரவள்ளியில் இருக்க நற்பயன்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்தையுமே போக்குது. ஓகே, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வகையான தகவல்களை தெரிஞ்சுப்பீங்க. நம்ம வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கை மருத்துவங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்மளுக்கு சளி, இருமல், தலைவலி, அதுக்கப்புறம் காய்ச்சல் அப்படின்னாலே நம்ம ரொம்ப பயப்படக்கூடிய ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் சும்மா சாதாரணமான சளி, காய்ச்சல் அப்படின்னு சொன்னாலே கொரோனா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ கற்பூரவள்ளியை வச்சு எப்படி சளி, காய்ச்சல்லாம் வராமல் தடுக்கிறது அப்படின்னும், சளி, காய்ச்சல் வந்தால் அது எப்படி கற்பூரவள்ளியை வச்சு க்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். கற்பூரவள்ளி வந்து இந்த முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த சளி, காய்ச்சல் இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கற்பூரவள்ளி கூட நம்ம வீட்லேயே நல்லாவே வளர வைக்கலாம். அது எப்படி இருக்குன்னா, கற்பூரவள்ளியோட மேற்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த மேற்பகுதியை கிள்ளி அடுத்த இடத்துல வச்சோம் அப்படின்னாலே அது நல்லா செழிப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பார்க்குற கற்பூரவள்ளி வந்து எங்கள் வீட்டு செடி தான், இதை நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரவள்ளியிலேருந்து ஒரு வகையான வாசனைகள்லாம் வரும். அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கற்பூரவள்ளியை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது வந்து அப்படியே வந்து பிச்சு வாஷ் பண்ணி நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி காய்ச்சி கூட குடிக்கலாம். இல்லை அப்படின்னா இது வந்து இன்னும் சீக்கிரமாக சளி, இரும்பெல்லாம் சரியாகணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொரு மெத்தடும் இருக்கும். அந்த மெத்தட் மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சீக்கிரமாக சரியாக போகும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கற்பூரவள்ளி இலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கற்பூரவள்ளி இலைகள்லாம் பிச்சு ஒரு கடாயில் போட்டு நல்லா ஒரு மிதமான சூடில் வச்சு அதை அப்படியே சூடு பண்ணணும். அந்த கற்பூரவள்ளியை சூடு பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு வகையான நீர் கோர்த்து அது ஒரு மாதிரி நீரெல்லாம் சுரக்கும். அந்த மாதிரி நீர் சுரக்கும் போது அதை ஆஃப் பண்ணிட்டு அதுலேருந்து நீர் சுரக்குது இல்லைங்களா, அந்த நீர் சுரக்கிறத வந்து நம்ம புழிஞ்சு அந்த சாரை நம்ம எடுத்து அது குடித்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த காய்ச்சல், சளி, இரும்பல்லாம் சரியாக போகும். அது மட்டும் இந்த பெரியவங்களுக்கு கொடுக்கறத விட இந்த சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வயிறு எரிச்சல், வயிற்று வலி இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு இந்த கற்பூரவள்ளி நல்ல ரிசல்ட் கொடுக்கும், சீக்கிரமாகவே சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரவள்ளியில் உடல் சோர்வு தன்மையை நீக்கிற சக்தியும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மூக்கடைப்பு, தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் வந்து இந்த கற்பூரவள்ளி சாறு வந்து பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். இந்த அதிகப்படியான தலைவலி இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அந்த அதிகப்படியான தலைவலி இருக்கவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கற்பூரவள்ளியை வந்து சுடுதண்ணியில் போட்டு அதுலேருந்து வர ஸ்மெல்லை நம்ம அப்படியே ஆவி பிடிச்சோம் அப்படின்னா அந்த தலைவலி அப்படின்றத அப்பயே சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கஷாயமாக வச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாறு வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து நிறைய பேரால் முடியாது. அதனால வந்து இதை டீயில் வந்து ஆட் பண்ணி குடித்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அது ஒரு வகையான அந்த டேஸ்ட் வந்து கற்பூரவள்ளியோட டேஸ்ட் தெரியாது, நம்மளுக்கு டீ டேஸ்ட் தான் கிடைக்கும். ஆனால் அந்த கற்பூரவள்ளியோட சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு டீ மூலமாக கிடைக்கும். நம்ம நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அதிகப்படியான மூலிகைகள் இருக்குது. அது வந்து யாருக்குமே அவ்வளவா தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா மூலிகைகள் இருக்குது, அதெல்லாம் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடலில் எந்த ஒரு நோய் வரதுக்கான சக்தியும் இருக்காது. இந்த கற்பூரவள்ளியில் ஒரு சில வகையான பாக்டீரியாஸ், அதாவது நம்ம உடலில் இருக்க கெட்ட பாக்டீரியாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கெட்ட பாக்டீரியாஸை அழிக்கிற சக்தியும் இந்த கற்பூரவள்ளிக்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க கற்பூரவள்ளியை எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கற்பூரவள்ளியில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்மோக்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கற்பூரவள்ளியை வந்து டெய்லியும் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க லங்ஸில் ஒரு வகையான நச்சுக்கள் சேர்ந்துருக்கும். அந்த கெட்ட நச்சுக்களை இந்த கற்பூரவள்ளியை எடுத்துக்கிட்டு வரது மூலமாக அந்த கெட்ட நச்சுக்கள் சீக்கிரமாகவே சரியாக போயிடும். அவங்களுக்கு லங்ஸில் இருக்க பாதிப்புகள்லாம் க்யூர் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் வந்து இதை ஒரு குட் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம சளி, இருமல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இந்த மாதிரி இயற்கை மூலிகைகளை, இயற்கை வைத்தியங்களை வீட்டில் இருந்தே பாருங்கள், சேஃபாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனாவை நினச்சி யாரும் பயப்பட வேணாம். நம்ம எல்லாருமே சேஃபாக இருந்தோம், இயற்கையை பின்பற்றினோம் அப்படின்னா கொரோனா வந்து நம்மளை எதுவுமே பண்ணாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற ஃபுட்ஸை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அது மாதிரி அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து கொரோனா தாக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஃபுல் வீடியோ வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கை மருத்துவங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.